நம்ம 2 பேரும் தண்ணி கொடுத்துனோம் போலாம். என்ன விளையாடுறீங்களா நீங்க? ஏங்க இது நம்ம வீடு, இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் பாதுகாப்பா சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னமோ இது விட்டுட்டு புதுசா ஒரு வீட்டுக்கு போலான்றீங்க. இல்ல வெற்றி, என்ன இருந்தாலும் உங்களோட மரியாதை எனக்கு முக்கியம். நாம அப்பப்போ வந்து அம்மாவை பார்க்கலாம். அதான் நீங்க தனியா ஒரு வீடு பாருங்களேன். எனக்கு எதுக்கு மரியாதை? ப்ளீஸ். ஏன் மரியாதைக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் சொன்னா கேப்பீங்கல்ல? சரி ஓகே, கேட்குறேன். டன்னு. தேங்க்யூ. எதுக்குங்க தேங்க்ஸ்? நீங்க வேற. துளசி, அத்தை. அத்தை துளசி எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கேம்மா. வாங்க அத்தை, வந்து நீ உட்காருங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்க அத்தை, வாங்க உட்காருங்க. ஆமாவா, என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னுட்டு? உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். நீ உட்காரு. உட்காருமா. நாங்க தனியா போறதுதான் சரியா இருக்கும் அத்தை. என்னம்மா, உங்களுக்கு தான் மாளிகை மாதிரி அங்க ஒரு வீடு இருக்கே. கரெக்ட் தான் அத்தை, இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது மாமா கட்டி வச்சது. உங்க பிள்ளைக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்ல. நான் வந்ததுக்கு அப்புறம் அப்படி ஒரு அடையாளம் அவருக்கு உருவாகணும்ல. அப்பதானே நான் நல்ல பொண்டாட்டின்னு பேர் வாங்க முடியும். இத பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்க உங்க பக்கத்திலே தான் இருக்கோம். அப்பப்ப நீங்களும் வந்து பார்க்கலாம், இல்லனா நாங்களும் வரோம். எனக்கு புரியுது துளசி. ஆனா வெற்றி இப்ப இங்க வந்து தங்கி இருக்கிறதே வெளிய தப்பா பேசுறாங்க. வீட்டோட மாப்பிள்ளையா போயிட்டான்னு பேசுறாங்க. மேற்கொண்டு நீங்க தனி கொடுத்தனும் போனா அதையும் மா, அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாதுமா. எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது எந்த ஒரு நியாயமா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு மட்டும் புருஷன் வீட்டுக்கு அவங்க அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடணுமா? ஆனா புருஷன் மட்டும் அவரோட குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பாராம், அவர் எங்கேயும் போக மாட்டாராம். தப்பா இல்ல? ஒவ்வொரு புருஷனும் பொண்டாட்டி வீட்டில் போய் இருக்கணும், தப்பு கிடையாது. அப்படியே அது தப்பா இருந்தா அது தப்பு செய்யற முதலால நான் இருந்துட்டு போறேன். நான் செய்யற தப்பை பார்த்துட்டு 4-5 பேர் அந்த தப்பு செஞ்சுட்டு போட்டோம். காலப்போக்கில் அந்த தப்பே தப்பு இல்லைன்னு ஆயிடும். புரியுதா? இல்லடா அத்தை, இந்த மாதிரி தான் எந்த பேச்சும் வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க தனி கொடுத்துன்னு போறோம். ஹாய். வணக்கம் சார். ஹலோ. இதில் எங்கள் மாமனார் சிவராமனை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. நீங்கள் ஒரு தடவை கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஓகே சார். நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் இன்னொரு தடவை பார்க்குறேன் சார். ஏற்கனவே சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது எனக்கு பத்தாதுன்னு தோணுது. அதனால தான் இப்போ உங்ககிட்ட வந்தேன். சார், நாங்கள் ரொம்ப வருஷமாக இந்த டிடெக்டிவ் ஏஜென்சியை நடத்திட்டு இருக்கோம். எல்லா கேஸும் 100% சக்ஸஸ் தான். கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் சார். இப்போதைக்கு வீட்டை சுற்றி எப்போவுமே உங்கள் ஆட்களை நிற்க வைங்க சார். யாராவது வீட்டுக்கு வராங்களா இல்லை வெளியில் யாருக்காவது கால் பண்ணுறாங்களா கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண சொல்லுங்கள். இனி எனக்கு தெரியாமல் அந்த வீட்டில் ஒரு சின்ன அசைவு கூட இருக்காது சார். அந்த ஆளை கண்டுபிடிக்க ஒரு சின்ன க்ளூ கிடைச்சாலும் எனக்கு போதும் சார். நீங்கள் வேற ஏதாவது கேஸ் பார்த்துக்கிட்டு இருந்தா அதெல்லாத்தையும் மொத்தமாக ஒதுக்கி வச்சுட்டு இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணுறேன். வண்டி வாட்டர் வாஷ் வீட்டுக்கு இன்னும் வரல, அது என்னன்னு போய் பாரு. ஆமாம், சுரேஷ் கடல தான். போ போய் பாரு. என்ன பெருசு சைடு வாங்கி நிற்குது? பெருசு என்ன ஒரு மாதிரி இருக்கிறா? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? சரி இல்லையே. பெருசு பெருசு என்னாச்சு? புரியணா வானாங்க. பெருசு ஓனர் ஓனர் வாங்க. பெருசு பெருசு ஒன்றும் இல்லை. பெருசு என்னாச்சு தெரியல. என்னாச்சு? அங்கிள் அங்கிள் என்னாச்சு? அங்கிள் 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 சீக்கிரம் எடுத்துட்டு வா. உட்கார் பெருசு, உட்கார். அங்கிள் அங்கிள் என்னாச்சு? அங்கிள் சத்யா டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. அங்கிள் அங்கிள் என்னாச்சு? அங்கிள் அங்கிள் அங்கிள். ஹலோ டாக்டர்.
என்ன சார் இவ்வளோ ப்ரெஷர் இருக்கு, சுகர் இருக்கு, மாத்திரைலாம் சாப்பிட்றீங்களா? இல்லை சார், கொஞ்ச நாளைக்கு மாத்திரை போட மறந்துட்டேன். என்ன சார் நீங்க மாத்திரை போட மறந்துட்டா வியாதியெல்லாம் பறந்து போயிடுமா? இந்த வயசுல நீங்க மெக்கானிக் ஷாப்ல மெக்கானிக் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு ஹெவியான வேலை. மாத்திரை போடவும் மறந்துடுறீங்க. மா, நீங்க இவரோட பொண்ணு தானே? ஆமா, பொண்ணு மாதிரி தான். அப்புறம் யார் இவரை பாத்துக்கிறா? நான் தான். கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. வயசானவர், நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு 2-3 நாளைக்கு இவர் வேலை செய்ய வேணாம். ம். சரி சத்யா, டாக்டர். நான் கிளம்புறேன். ப்ளீஸ். சரிப்பா, வரேம்மா. ம். என்னப்பா வீடு திருப்தி தானே? பெரிய வீடு. இந்த ஏரியாவில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த ரேஞ்சுக்கு வேறு எங்கேயும் கிடையாது. உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற யார் வந்தாலும் இங்கே தாராளமாக தங்கலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கார் பார்க்கிங் இருக்குது, வாட்டர் சர்வீஸும் இருக்குது, 24 ஹவர்ஸ் பவர் பேக்கப்பும் இருக்குது. அண்ணே, வாடகை எவ்வளோ, அட்வான்ஸ் எவ்வளோ? ரெண்ட்டு 25,000 ரூபா, 10 மாதம் அட்வான்ஸ். எதுக்கு 10 மாதம் அட்வான்ஸ்? அதெல்லாம் மாறிடுச்சு அப்போ. இதெல்லாம் கம்மி தான்ப்பா. 2 வருஷ வாடகையெல்லாம் அட்வான்ஸாக கேட்டுட்டு இருக்காங்க. கேட்பாங்க. அண்ணே, சிங்கிள் பெட்ரூம் இருக்கா அண்ணா? காமிக்கிறீங்களா? அம்மா, இப்போல்லாம் சிங்கிள் பெட்ரூம் வச்சு வீடே கட்டுறதில்லம்மா. அப்படி நீங்கள் சிங்கிள் பெட்ரூம் தான் பார்க்குறீங்கன்னா இந்த ஏரியாவில் கிடைக்காது. பரவாயில்லையா? ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சிங்கிள் பெட்ரூமே காமிங்க, ஆனா வாடகை மட்டும் 10,000க்குள்ள இருக்கட்டும் ப்ளீஸ். சரிம்மா. போங்க. தண்ணி பிரச்சனை இருக்காது. 2 வீட்டுக்கு ஒரு பாத்ரூம் இருக்கும். தண்ணி வரும்போது நேரத்துக்கு பிடிச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் சிக்கனமாக யூஸ் பண்ணிக்கணும். சேஃப்டியான ஏரியா தான்ப்பா. எந்த பொருளும் களவு போகாது. சாதாரணமாக வெளியாட்கள் யாரும் உள்ளே வந்துட்டு வெளியே போக முடியாது. இந்த ஏரியாவில் சிசிடிவி கேமரா கிடையாது. ஆனால் இங்கே வாழற மொத்த பேரும் கேமராவுக்கு சமம். ஒரு வீட்டில் 1 கோடி ரூபாய் வச்சுருந்தாலும் இந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேரும் அதுக்கு காவலாக இருப்பாங்க. கவலையே படாத. இப்போ எதுக்கு என் மனைவி இந்த மாதிரி வீடு கேட்டாங்கன்னு ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல? தம்பி, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. அட்வான்ஸை கொடுத்துரு. கொடுத்துருங்க. ஐயா, இந்தாங்க. நன்றிம்மா. நீங்கள் 2 பேரும் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்.